ரேகா என்ன பண்ணுறாங்க, சிந்து கிட்ட வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கையில குடுக்குறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் வந்து நீ எல்லா உண்மையும் ஒத்துக்கின அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட்டு குடுத்துட்டு நீ போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸ்னேகாவும் வந்து கேஸ வாபஸ் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ உன் வாழ்க்கைய நல்லபடி வாழலாம். சிவா வாழ்க்கையில தலையிடாம இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அத கேட்டு சிந்து செமையா டென்ஷன் ஆயி அந்த ஸ்டேட்மெண்ட்ல நான் சைன் போட மாட்டேன்றாங்க. அத கேட்டு ரேகா அதிர்ச்சி அடைறாங்க. இங்க பாரு நீ போட்டு தான் ஆவணும். நீ போட்டு குடுத்துட்டு போனா தான். அப்படி இல்லன்னா இந்த சித்திரவதையோட இதோட அதிகமா சித்திரவதை நீ அனுபவிக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் உனக்கு வாழ்க்கை வாழவே பிடிக்காத மாதிரி நான் செஞ்சுடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, என்னை டாக்டரை விட்டு நான் பிரியிற அந்த விஷயத்தை மட்டும் நான் செய்யவே மாட்டேன். நீங்கள் எக்காரணம் கொண்டாலும் நான் சொல்கிறது தான் உண்மை. உண்மையை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. அதனால் நீங்கள் சைன் போட சொன்னால் போட மாட்டேன். என் உயிரே போனாலும் நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க ரேகா. இவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போகிறாங்க. அப்போ வந்து கலெக்டர், அதுக்கப்புறம் நம்ம பைரவி எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. அதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. கலெக்டர் வந்து எப்படி நீங்கள் இந்த மாதிரி ஒரு பொண்ணை சித்திரவதை பண்ண முடியும்? விசாரணைக்கு கூட்டின்னு வந்து உங்களோட வந்து அதிகாரத்தை வந்து தப்பாக யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டுறாங்க ரேகாவை. மேடம் இல்லை மேடம், இவ மேலே தான் தப்பு, இவ தான் எல்லாமே பண்ணா, ஆனால் ஒத்துக்க மாட்டேங்கிறா அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் சிந்து தப்பு பண்ணாலா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் எப்படி நீங்கள் வந்து ஒரு பொண்ணை வந்து இந்த மாதிரி வந்து அணுகலாம்? எப்படி உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டி விடுறாங்க. ஆனால் ரேகா என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. அடுத்து வந்து ஸ்னேகா வந்து இங்கே பாருங்கள், நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், விசாரிச்சுட்டுருக்கான, நீ யாருமா அதெல்லாம் சொல்கிறதுக்கு? நீ ஒரு டாக்டரா? ஒரு டாக்டர் வந்து இவ்வளோ கேவலமான விஷயத்தை வந்து செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகாவையும் திட்டி விடுறாங்க. அதனால ஸ்னேகா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களும் பார்த்துட்ருக்காங்க. அடுத்து வந்து இங்கே பாருங்கள், நான் ஒரு கலெக்டர், நான் இப்போ சொல்கிறேன், சிந்துவை வெளியே விடல அப்புறம் நடக்கிறதே வேறு. உங்கள் மேலே வந்து ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் வந்து சொல்கிறாங்க. சிந்து எவ்வளோ நல்லவ தெரியுமா? அவங்க வீட்டுக்காருக்காக எவ்வளோ வந்து போராடி இருக்கான்னு எனக்கு தான் தெரியும். என்கிட்ட வந்து அவ்வளோ தூரம் வந்து கெஞ்சினா. சிவா இன்றைக்கி வந்து டாக்டராக இருக்கிறதுக்கு காரணம் சிந்து தான். சிந்து தான் வந்து மறுபடியும் வந்து அவரோட வேலையை வந்து வாங்கி கொடுத்தா. ஆனால் அதை கொஞ்சம் கூட வந்து புரிஞ்சுக்காம எல்லாரும் சேர்ந்து சிந்துவை கொடுமைப்படுத்துறீங்க, அதை பார்த்துட்ருக்கணுமா அப்படின்னு என் அக்காவை பார்த்தீங்களா இப்படியெல்லாம் அடிச்சிருக்காங்க மேடம், இவங்களெல்லாம் சும்மா விடாதீங்க மேடம், பாவம் மேடம் அவ அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வந்து கைத்தாங்களா பிடிக்கிறாங்க. பைரவி, ஏன் சிந்து எதுக்காக இப்படி நீ அடி வாங்கணும்? உனக்கு நான் தலையெழுத்தா? இவங்களெல்லாம் எதுக்காக நீ வந்து மன்னிச்சு விடுற அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. பரவாயில்ல பைரவி விடு, நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே, உடனே வந்து இங்கே பாருங்கள், நீங்கள் சிந்துவை கூட்டிகிட்டு போக முடியாதுன்னொன்னே, கூட்டிகிட்டு போக முடியாதா? நான் சொல்கிறேன், சிந்துவை அவங்க கூட்டிகிட்டு போட்டோம். சிந்து மேலே இருக்க வந்து கேஸை வந்து வந்து வாபஸ் வாங்கி ஆகணும். அப்படி வாபஸ் வாங்கலைன்னா கூட இந்த கேஸை வந்து தப்பான கேஸ்ன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. அந்த டைமில் கரெக்டாக கமிஷன் அங்கே வந்து வராரு. ரேகா, இந்த கேஸ் வந்து நீங்கள் வந்து விசாரிக்க வேணாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே, ரேகா வந்து சார் அது வந்து சார் நீங்கள் தானே சார் அப்படின்னோடனே, நான் தான் உங்ககிட்ட கொடுத்தேன், ஆனால் இந்த கேஸ் வந்து போகிற போக்கே சரியில்லை, அந்த பொண்ணு மேலே ஏன் கை வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அது கேட்டு, சார் அடிக்காமல் எப்படி சார் உண்மையை வர வைக்க முடியும் அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், நான் விசாரணை தான் பண்ண சொன்னேன், அடிக்க சொல்லலை சார். சார் நீங்களா சார் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு, வேறு வழி இல்லைங்க, அப்படி தான் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு கமிஷனர். உடனே வந்து சரி சிந்துவை ரிலீஸ் பண்ணுங்கள், எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம்னு வேறு வழி இல்லாமல் சிந்துவை ரிலீஸ் பண்ணுறாங்க. மேடம் என்ன மேடம், நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் என்ன வருது அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், நீங்கள் தப்பான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, விசாரிச்சாச்சு, சிந்து மேலே எந்த தப்பு இல்லைன்னு தெரியுது, அதனால் கம்முன்னு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது, அப்படி இல்லைன்னா வேறு மாதிரி வந்து ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும் உங்கள் மேலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க ஸ்னேகா. இங்கே வந்து சிந்து வந்து அப்படியே வந்து ரொம்ப மோசமாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு பயங்கரமாக பைரவி மனசு கஷ்டப்படுறாங்க. உங்கள் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் சிவா, முதல்ல உங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ அமைதியாக இரு பைரவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சிந்து. ஏன் சிந்து இந்த நிலமில் கூட இப்படி பண்ணுற அப்படின்னோடனே, சிவாவை பார்த்துட்டு அப்படியே மனசுலேயே சொல்லிட்டு இருக்காங்க சிந்து, சாரி டாக்டர் என்னை மன்னிச்சிடு, நான் இந்த நிலமில் கூட என்னால் உண்மையை சொல்ல முடியல, வேறு எனக்கு வழி இல்லை, உன்னை என்னால் விட்டு தர முடியாது டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிவாவை பார்த்துட்டே போகிறாங்க சிந்து.